வெள்ள நிவாரண நிதி கொடுக்கப்படணுமா? கண்டிப்பா கொடுக்கணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்திற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கேட்டிருக்கக்கூடிய பணம் ரொம்ப அதிகமா கேட்டிருக்கோம். கேட்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா நாம ஒரு அசஸ்மெண்ட் பண்றோம், மத்திய அரசினுடைய அதிகாரிகள் அசஸ்மெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மத்திய அரசு ஒரு பணத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா நாம என்ன சொல்லுவோம்னா குறைச்சு கொடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கணும். ஏன்னா கேட்கப்பட்ட பணம் 37,000 கோடி ஆகுனா அப்ராக்சிமேட்டா அந்த லெவல்ல என்ன 37,000 கோடி அப்ராக்சிமேட்டா, நெல்லை எல்லாம் சேர்த்து, சென்னை இதெல்லாம் சேர்த்து 37,000 கோடி. இது வந்து ஒரு வெரி வெரி ஹை அமௌண்ட்டுங்கண்ணா, வெரி வெரி ஹை அமௌண்ட். கேட்பதற்கு உரிமை இருக்கு. என்னங்கண்ணா, அதான் நான் சொல்ல வரேன். நானே தொடர்ந்து சொல்வது, அண்ணே சேதம் அதிகமா இருக்கு, எல்லா இடத்திலும் சேதம் இருக்கு. இதை வந்து இப்ப எஸ்டிமேட் பண்ணி அவங்க பண்றாங்க. ஸோ கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு தேவையான ஆரம்ப கட்ட பணம், ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்டிஆர்எஃப்ல பணம் இருக்காதுங்கண்ணே. அப்ப உடனடியாக நாம பணம் கொடுக்க வேண்டி வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எஸ்டிஆர்எஃப்ல பணம் இருக்கு, அப்படின்னா செலவு பண்றதுக்கு பணம் இப்போதைக்கு இருக்கு. எமர்ஜென்சி செலவு 813 கோடி போன வருஷ கணக்கு, 900 கோடி இந்த வருஷ கணக்கு, 1713 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாம கொடுக்கறதெல்லாம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா. ஏன்னா சில இடத்துல நீங்க எஸ்டிமேட் கேட்பீங்க, மோடிஜி கிராப் இன்சூரன்ஸ்ல டெல்டால் இதே மாதிரி தான் ஆச்சு. தமிழக அரசு குற்றம் சாட்டினாங்க, இவ்வளவு கேட்டா மோடிஜி கம்மியா கொடுத்துட்டாரு. அப்புறம் மத்திய அரசு விளக்கம் கொடுத்தாங்க, இல்லைங்க நாங்க மோடிஜி கிராப் இன்சூரன்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்தோம், நீங்க டபுள் கிளைம் பண்ணாதீங்க, நீங்களும் கேட்காதீங்க. ஏன்னா அவங்களும் மோடி கிராப் இன்சூரன்ஸ் கேட்கறாங்க, பயிர் காப்பீடு. என்னை குறிப்பா நீங்க திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ போனீங்கன்னா பயிர் காப்பீடு நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை கொடுக்கணும், கொடுப்பாங்க. மோடிஜியை பொறுத்தவரை இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். பொறுத்திருப்போம், நிச்சயமாக அது வரத்தான் போகுது. அரசியல் பண்ண விரும்பலைங்க.